So guys, welcome back to Chennai Culture Amuki. So first of all, happy birthday, Taleva! Yes, இன்னைக்கு நம்ம தலைவரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவரோட பர்த்டே கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சுங்க. தமிழ் சினிமால கால் எடுத்து வச்சு தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஹீரோ. அவரோட வயசு பாத்தீங்கன்னா ஆயிக்கொண்டுதான். அதாவது ஒரு படத்துல இல்ல, நம்ம பழைய படத்துல ரம்யா மேம் சொல்லுவாங்க, வயசானாலும் இன்னும் உன் அழகு உன் ஸ்டைல் வந்து இன்னும் உன்னை விட்டு போல அப்படின்னு சொல்லி. அதே போலதான் அவர் வயசானாலும் இன்னும் அவரோட என்டர்டைன்மெண்ட் நம்மளை விட்டு போவேலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளவு வயசாகியும் இன்னும் நம்மளுக்கோசம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து இப்ப இருக்க ஜெனரேஷன், இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் அவர் வந்து பாத்துட்டாருங்க. எஸ், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரஜினியை வந்து தெரியாத ஆளே இருந்திருக்க முடியாது. அதுவும் குறிப்பா இந்த ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு ஹீரோ, அதுவும் தமிழ் சினிமால முளைச்சி ஒரு கெட்டா மாச ஃபயரா நிக்கிறாருன்னா கண்டிப்பா அது நம்ம ரஜினி அவர்கள் தான். கண்டிப்பா ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சீசன்ல ரஜினி அவர்கள் பீக்ல போயிட்டு இருக்காரு. அவரு எவ்வளவு படங்கள் இட்டு கொடுத்துருக்காரு. அவரோட முக்கியமான ஒரே ஒரு ஊக்குன்னு இருக்கும் பாத்தியா, அந்த ஊக்குன்னு என்ன சொல்லுவோம் ரஜினி சார், அவரோட ஸ்டைல் தான். அந்த சிகரெட் வாயில போட்டதா இருக்கட்டும், அப்புறம் கோட் செட் போட்டுன்னு ஸ்டைலா நடந்து போட்டா இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டைல்கள், ஏகப்பட்ட விதமான டிஃப்ரெண்டான ஸ்டைல்கள்லாம் வந்து கொண்டு வந்தது பார்த்தா நம்ம ரஜினி சார் தான். இந்தியால எல்லா ஸ்டேட்டு ஹீரோக்கள் இருக்காங்க. எல்லா ஒரு திரையுலகத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. ஆனா எல்லா சூப்பர் ஸ்டாரும் ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா அது நம்ம ரஜினி சார் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். எஸ், அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஜாம்பவான், எவ்வளோ பழைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இப்ப இருக்க காலத்துல இருந்து ஃபீல்ட் அவுட் ஆகாத ஒரே ஹீரோ பாத்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு அவரு 50 வருஷம் வந்து கடந்து வந்து மறுபடியும் 50 வருஷம் கடந்து வந்து இன்னும் நான் ஸ்டாப்பா படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு. லாஸ்ட் படம் ஜெயிலர் 2 வரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து அவர் படம் நடிக்கணும். அவரு வயசே ஆகலங்க. அவர் சீரியஸா சொல்றாரு, வயசே ஆகல. நம்ம இப்ப லேட்டஸ்டா வந்து கூலி படத்திலே பார்த்துருப்போம். என்னதான் அவர் வந்து ஹேர் ஸ்டைல்ல முடியலனாலும், அவர் வயசானாலும் அந்த மேக்கப், அந்த ஒரு செட்டுன்னு அந்த ஒரு ஃப்ரேம்குள்ள வந்தா அவர் எப்படி அவர் தன்னை மாத்திக்கிறாருன்னு தெரியலங்க. பேட்டில் கூட பார்த்துருப்பீங்க, செதற விட்டா போல ஒண்ணுமே இல்லை. வயசானவரு இன்னும் நச்சிட்டு இருக்காரு சொன்னவங்க வாங்கிக்கலாம். பேட்ட படத்துல சிம்ரான் மேமுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு பாட்டு வரும், எல்லாமே திரும்புதே. அந்த பாட்டுல யாரு வயசாயிடுச்சு அவருக்கு என்னப்பா ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா சொன்னவங்களாம் அவங்களாம் வாயை மூட வச்சிட்டாருங்க நம்ம ரஜினி சார். ஏன்னா அவ்வளவு எங்க இருப்பாரு, அவரு பார்க்கும் போதே தெரியும் இவருக்காடா வயசாயிடுச்சு அப்படின்னு. நம்ம வந்து தியேட்டர்ல வந்து வாயை திறக்க வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க கால பெண்களையே இவர் ரஜினியா அவரு இவ்வளவு சின்ன பையனா இருக்காரு, வயசாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து சத்தியமா அவரை பார்த்தாலும் தோணலையே அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பேட்ட படத்துல அவ்வளவு எங்க காட்டியிருப்பாரு நம்ம ரஜினி சார். அதுக்கப்புறம் விடுவாங்களா, அப்பயும் வந்து பேக் டு பேக் படம் வந்துட்டு தான் இருக்கு, இட்டு கொடுத்து தான் இருக்காரு. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கூலி படம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம், இது பேக் டு பேக் அவர் வந்து ஹிட்டு கொடுத்து தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு 50 வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் எவ்வளவு பெருசு அப்படின்ற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்ட் ரஜினி அவர்களுக்கு இருந்திருந்தா இன்னமும் படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா. அவர் வந்து இடையில உடம்பு சரியாம இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா என் உடம்பு முக்கியம் சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, தன் ரசிகர் மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன், ரஜினிகாந்த் யாருன்னு நான் இப்ப இருக்க ஜெனரேஷனும் காட்டுவேன்னு சொல்லிட்டு படம் நடிச்சுட்டே இருக்காருங்க. எல்லாம் வாயை திறந்து பாக்குறாங்க. அவர் கூட நடிச்சவங்க ஒவ்வொரு ஜெனரேஷன்ல வந்த ஹீரோஸ்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகி இன்னைக்கு சைடு ஆக்டரா நடிக்கிறாங்க, வேற ஏதோ கேரக்டரா நடிக்கிறாங்க. ஆனா ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து வில்லனா தான் நீங்க நடிச்சுட்டு ஹீரோவா வந்தாரு. ஆனா அந்த ஹீரோஸுமே இன்னமும் காப்பாத்திட்டு இருக்காரு நம்ம ரஜினி சார்னு சொல்லலாம். கண்டிப்பாங்க இன்னைக்கு ரஜினி சாரோட பர்த்டே கண்டிப்பா வந்து பட்டியை கலப்புவாங்க ஃபேன்ஸ்லாம். அதாவது பல்வேறு ஸ்டேட்ல சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. கேரளா எடுத்துக்கலாம், கர்நாடகா எடுத்துக்கலாம், அண்ட் தெலுங்கானா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு, அங்கங்க ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஃபீல்ட், அதாவது ஒரு சினி ஃபீல்ட்ல ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ரசிக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் சொல்லுவான். அது அப்படிப்பட்ட ஷாருக் கான் அவர்களே நான் ரஜினி ஃபேன்னு சொன்னவர் இல்லையா, அப்படிப்பட்ட ஜாக்கி ஜானே நான் ரஜினி ஃபேன்னு சொன்னவர் இல்லையா. இதெல்லாம் வந்து சாத்தியமானு தெரியல. தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு லெவல்ல ரஜினி அவர்கள் வந்து ஃபேன் பேஸ்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். அதுவும் குறிப்பா சைனா, ஜப்பான் சொல்லலாம். அழகா தமிழ் பேசுவாங்க, அழகா ரஜினி அவரோட டைலாக் பேசுவாங்க.
ரஜினி போல அந்த ஆட்டோ பாஷா படத்துல ஆட்டோக்கார அந்த ஸ்டைல்ல இப்பயே சைனால வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா எந்திரனுக்கு முன்னாடிலாம் ரஜினி சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. எவ்வளவு கோடி மக்கள், அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை வச்ச ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோவை பாத்தீங்கன்னா ரஜினி சார் சொல்லாங்க. அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். எம்ஜிஆரை வந்து எப்படி மக்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு பிடிச்சதோ அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் தான் சொல்லுவோம். எந்திரன் படம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப முடியாம போச்சு. அதுல ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் பரப்புனாங்க, எதோ சொன்னாங்க. ஆனா என்னோட அண்ணன், என்னோட அப்பா, என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் வந்து கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு பிரேயர் பண்ணாங்க. சோ அதெல்லாம் இப்ப கூட சோசியல் மீடியால போட்டா கண்டிப்பா வரும். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ரஜினிக்கு உடம்பு சரியில்லையா, எம்ஜிஆர் தான் விட்டோம், இவராச்சும் நம்ம விடக்கூடாதுவா அப்படின்னு சொன்ன ஒரு காலம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி அவர்கள் வந்து மக்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைவா நீ கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் தெரியுவா அப்படின்னு ஒரு சரியான பீக்ல இருந்தாரு ஒரு காலத்துல. இன்னாரும் ரஜினி அவர்கள் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு கண்டிப்பா வந்து அரசியல் வந்திருக்கணுங்க. இன்னாரும் அவர் முதலமைச்சர் ஆக வேண்டியது. ஒரு சீசன்ல மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க ரஜினி அவர்கள் வந்து அரசியல் வருவாரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர் சரியான பீக்கு, செம்ம பீக்கு, சரியான பீக்ல இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டார் தான் சொல்லணும். அது வந்து கண்டிப்பா ரஜினி ரசிகர்கள் சரி அண்ட் ஒரு காமனான ஒரு ரசிகர்கள் கூட ரஜினியை வந்து அந்த ஒரு பீக்ல வந்து எதிர்பார்த்துனாங்க இவர் வந்து அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு. ஆனா அந்த ஒரு காலகட்டத்துல ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரவில்லை. இன்னும் அவர் ஒரு சிஎம்மா இருக்க ஒரு சிஎம் பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஒரு மனுஷங்க அந்த ஒரு பீக்ல தவற விட்டாரு. அதுதான் வந்து ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவும் வருத்தம். இடையில கூட பாத்தீங்கன்னா நான் கட்சிக்கு வரேன், ஆட்சிக்கு வரேன், அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்ன உடனே மக்கள் எல்லாமே ரசிகர்கள் எல்லாமே ஒரே ஒரு குஷி மூடு, ஒரே சந்தோஷம். ஆஹா நம்ம வந்து அப்போ வந்து எதிர்பார்த்தோமே ரஜினி அவர்கள் வந்து வரலையே, ஆனா இப்போ என் தலைவன் வந்துட்டானு சொன்ன நினைச்ச ரசிகர்லாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து நான் அரசியலுக்கே வரவில்லைன்னு சொன்ன உடனே ரசிகர்கள்லாம் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சு. கண்டிப்பாங்க ரஜினி அவர்கள் வந்து 50 வருஷம் தாண்டி இன்னைக்கும் தாத்தா காலத்துல சரி, அப்பா காலத்துல சரி, இப்ப இருக்க ஜென்சிக்கிட்டும் சரி எல்லா மக்களையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பாஷாவா இருக்கட்டும், அருணாச்சலையா இருக்கட்டும், படையப்பா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது. இந்த படையப்பா படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஐப கிரியேட் பண்ணுவோம், ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் போர் அடிக்காத படம் ரஜினி அவரோட படத்துல பாத்தீங்கன்னா படையப்பா முக்கியமான ஒரு படம். கண்டிப்பா அந்த ஸ்டைலா இருக்கட்டும், பத்தாதுக்கு ஒரு ஃப்ரேம் செதுக்கி இருப்பாங்க. ஒரு கேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரம்யா மேம், ஒரு நிறைய கேஸ்ட் எல்லாம் வந்து அந்த படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. அதுல முக்கியமா நம்ம ரம்யா மேம் சொல்லி ஆகணும். சரியான ஒரு கேஸ்ட்னு சொல்லலாம், சரியான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க, வயசானாலும் உன்னும் ஸ்டைலும் அழகு ஒன்று போல. அந்த ஊஞ்சல் இருக்கும், அப்படியே அந்த அவரோட துண்டு எடுத்து அப்படி போட்டு இழுப்பாரு பாத்தீங்க. சத்தியமா எப்பா அந்த ஒரு நானும் குழந்தைல இருந்து அந்த படம் பார்க்கும்போது பார்த்துட்டே இருப்பேன், டிவில போடும்போது பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு ரஜினி சார் பர்த்டே, ரஜினி அவர் பர்த்டே அதுவும் படையப்பா படம் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட பர்த்டே வர கண்டிப்பா தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்தியா சினிமா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு சினிமா உலக அளவில் ஏகப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க. ஆனா எல்லா ஹீரோக்கள் தெரிஞ்ச ஒரு மேன் ஏன்னா அது ரஜினி அவர்கள் தான். கண்டிப்பா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வேர்ல்டு லெவல் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரே தமிழ் நடிகன் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இப்போ இல்லைங்க, அப்பயே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் வந்து ரஜினிக்கு அவருக்கு பயங்கரமா இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ரஜினி அவர்களோட பர்த்டே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுவும் படையப்பா படம் வர ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா வெறிகொண்டு இல்லாம வெறிகொண்டு ஒரு மாசா பயங்கரமா திருப்பியும் வந்து நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் திருப்பியும் ஒரு படத்தை வந்து ஜெயிலர் 2 வந்து கண்டிப்பா அந்த படத்துல சதிக்கு நெல்சன் வந்து காமிக்க போறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெயிலர் 1 வந்து ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இருந்தது, அதெல்லாம் தூக்கி ஃபுல்ஃபில் பண்றாரு நம்ம நெல்சன் அவர்கள். நம்ம ரஜினி அவர்களை சதிக்க எதிர்ப்பாரு. ஜெயிலர் 2 சீக்கிரம் அப்டேட் கொடுப்பான் நெல்சன் அப்படின்னு ரஜினி ஃபேன் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இப்ப இருக்க ரஜினியோட ஒரு காலத்துல அவரு ஒரு எங்கா இருக்கும் அந்த ரஜினி அந்த படத்துல பாஷாவா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், ஏகப்பட்ட படங்கள் அந்த ஸ்டைல் அந்த எல்லாமே ஓவரால் பிளாஸ்ட் தாங்க, சீரியஸா பிளாஸ்ட். அந்த ஸ்டைல் அந்த ஒரு ஸ்டைல் வந்து இப்பயும் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த இப்படி சீக்கிரம் அப்படி வாயில போடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம ரஜினியால மட்டும் தான் முடியும். இன்னைக்கு ரஜினி சாரோட பர்த்டே. ரஜினி ரசிகர் மட்டும் இல்லாம ரஜினியை 50வது வருஷம் கால் வச்சுட்டாருங்க. திரும்ப கண்டிப்பா அவர் உடம்பை வந்து சரி பண்ணிட்டு ரசிகர் கோசம் நடிகர்னா அது 1 and 1 ரஜினி அவர்கள் மட்டும்தான். பேக் டு பேக்
படம் நடிக்கணும், இட்ட கொடுக்கணும், அதை நம்ம பார்த்து எல்லாமே ரசிக்கணும். இன்னைக்கு தலைவரோட பர்த்டே. ரஜினி ரசிகர் நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி ரஜினி சாரை வந்து எந்த படத்துல வந்து நீங்க ஃபேன்ஸ் ஆவீங்க? ரஜினி சார் கிட்ட எந்த ஒரு விஷயம் பிடிக்கும்? அது மட்டும் இல்லைங்க, ரஜினி வந்து காமனாவே எல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ரஜினி சாருக்கு விஷ் பண்ணுமா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா!